Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல The American Scholar, it is by ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா pgtrb அண்ட் ugtrb ரெண்டு சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியும் இந்த அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்ற ஒரு எஸ்ஸே வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான எஸ்ஸே அப்படின்றது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்டாக இந்த பேக்கனோட எஸ்ஸேஸ் படிக்கிற மாதிரி லைன் பை லைன் படித்து எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் படிக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ வெரி வெரி லென்த்தி எஸ்ஸே. ஆக்சுவலாக வந்து இது எஸ்ஸேன்னு சொல்கிறத விட இட் இஸ் அ லெக்சர். எமர்சன் வந்து ஒரு காலேஜுக்கு போயிட்டு அங்கே வந்து லெக்சராக கொடுக்குறது ஒரு அக்கேஷனில் வந்து இவரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் ஒரு லெக்சர் மாதிரி நம்ம ஸ்பீச் கொடுப்போம் இல்லைங்களா, அதை வந்து தான் இந்த அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்ற மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம டீட்டெயில்டு இதாக பார்க்குறத விட ஒரு ஓவர்வியூ மாதிரி என்னென்னலாம் பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன், மெயினான இன்ஃபர்மேஷன் என்ன, இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும், அண்ட் இதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு வந்து மற்ற எந்த கொஷின் கேட்டிங்கனாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தரோட இன்ஃபர்மேஷன், இட் இஸ் ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஆர்டபிள்யூ எமர்சன். 1803 1882 வரைக்கும் இருந்திருக்காரு. He is a philosopher, an essayist, a poet and a lecturer. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சென்டென்டலிசமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் he is also known as sage of concord. ஸோ இந்த எஸ்ஸே, இந்த ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி அ லெக்சர், அதாவது ஒரு ஒரேஷன் மாதிரி, ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்தது தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வர்ட் காலேஜ். ஸோ ஹார்வர்ட் காலேஜில் தான் வந்து இந்த லெக்சரை கொடுத்தாரு. அண்ட் அந்த அக்கேஷன் என்ன அக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா 5 Beta Kappa சொசைட்டி. ஸோ ஐ டோன்ட் நோ த கரெக்ட் எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன். ஸோ 5 Beta Kappa சொசைட்டி அப்படின்ற ஒரு அக்கேஷனுக்கு தான் வந்து இந்த ஒரு லெக்சரை வந்து டெலிவர் பண்ணார் ஆன் August 31, 1837. ஸோ இந்த டேட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இன் கேம்பிரிட்ஜில் தான் வந்து இந்த லெக்சர் வந்து கொடுத்தாரு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து நம்ம எப்படி பிரிட்டிஷ்க்கு கீழே காலனைஸ் ஆகியிருந்தோமோ அதே மாதிரியே வந்து யூஎஸ்மே அமெரிக்காவுமே வந்து இட் இஸ் அண்டர் காலனைசேஷன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க எப்போ இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1776 இன் த மந்த் ஆஃப் ஜூன் ஆர் ஜூலை 4 நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டேட், அது அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. பட் 1776ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இயரில் வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ என்ன தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாலுமே அவங்களோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் தானே காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்கள. ஸோ யூரோப்பியன் தாட் மாதிரியே தான் இருந்தது. இவங்களுக்குன்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டியாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து எமர்சன் என்ன பண்ணார், இந்த ஒரு ஸ்பீச் கொடுத்து ஸோ நம்ம அந்த காலனைசேஷன்லேருந்து வந்துட்டோம், பட் இன்னுமே நம்ம தாட் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்டலெக்சுவலாக நம்ம வந்து இண்டிபெண்ட் ஆகணும், நம்ம வந்து ஓன் திங்கிங் இருக்கணும், நம்ம சொசைட்டியை பற்றி திங்க் பண்ணணும், நம்ம ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன தான் வந்து பழைய விஷயங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கலாம், பட் அதையே நம்ம ஃபாலோ பண்ணோம், அதுதான் வந்து நம்மளோட நாலேஜ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதை வச்சுட்டு நம்ம புதுசாக இன்னும் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து பேசிக்காக வந்து இதில் சொல்லியிருக்க விஷயங்கள். ஸோ அதை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியூ இன்டெலெக்சுவல் எரா இன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஸ்காலர் இஸ் த டெலிகேட்டட் இன்டெலெக்ட் ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்ற சொல்கிறார். ஸோ ஸ்காலர்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே படிச்சுட்டு டிகிரி வாங்குகிற பர்சன்ஸ் தான் காலேஜில் இருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களாம் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சொசைட்டியை வந்து வழி நடத்திட்டு போகிறதுல ஸ்காலர்ஸ்க்கு வந்து மேஜரான பார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹிஸ் டாஸ்க் இஸ் டு திங்க் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் இன்ஸ்பயர் அதர்ஸ். ஸோ அவங்க வந்து அதாவது நம்மளே வந்து திங்க் பண்ணும், மேன் திங்கிங் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வந்து இதில் சொல்லியிருப்பாரு. ஸோ தட் மீன்ஸ் மேன் திங்கிங் இந்த சென்ஸ் சொசைட்டிக்காக திங்க் பண்ணுறது அண்ட் புதுசாக ஏதாவது க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக அந்த மாதிரி திங்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து மேன் திங்கிங் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஸோ நாட் டு ஃபாலோ, ஜஸ்ட் ஃபாலோ, பிளைண்டாக வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து மெயினான திங்ஸ் என்னென்னா ஸ்காலரோட இன்ஃப்ளூயன்சஸ். ஸ்காலருக்கு வந்து என்னென்னலாம் மெயினாக 3 திங்ஸ் வந்து எதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா,
மூணு விஷயம். ஒன்று வந்து நேச்சர், செகண்ட் வந்து த பாஸ்ட், புக்ஸ், தேர்ட் வந்து ஆக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நேச்சர் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நேச்சர் என்ன டீச் பண்ணுதுன்னா யூனிவர்சல் லாஸ், டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இதெல்லாம் வந்து டீச் பண்ணுது. அண்ட் இட் என்கரேஜஸ் அப்சர்வேஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட், த புக்ஸ். இது வந்து மெயினான விஷயம். ஸோ புக்ஸ் ஆர் வேல்யூபிள் பட் ஷுட் நாட் என்ஸ்லேவ் த மைண்ட். ரொம்ப புக்ஸை வந்து படித்து அதுலேருந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயந்தான். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புக்ஸை படிச்சுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறது அப்படின்றது வந்து அது என்ஸ்லேவ். அதாவது நம்ம வந்து புக்குக்கு வந்து ஒரு ஸ்லேவாக வந்து நம்ம மைண்டை மாற்றிடக்கூடாது. ஸோ தட் இஸ் டு லேர்ன் அபவுட் த பாஸ்ட். ஸோ புக்ஸ் ஆர் த ரெக்கார்ட் ஆஃப் பாஸ்ட் தாட்ஸ், நாட் சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் ஒரிஜினல் திங்கிங். அது வந்து பாஸ்ட்டில் என்ன நடந்தது, இந்த செஞ்சுரியில் இப்படி நடந்தது, இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் ஒரு விஷயமே தாண்டி அதில் இருக்கிறத அப்படியே ஒரிஜினலாக அப்படின்னு நான் பார்த்துட்டு அப்படியே நடக்கிறதுன்னு கிடையாது. நம்மளோட ஓன் திங்கிங் இருக்குது, நம்மளோட ஓன் ஒரிஜினாலிட்டி இருக்குது, இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அண்ட் நம்ம இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் தான் வந்து இதில் பேசியிருப்பார். ஸ்காலர்ஸ் மஸ்ட் யூஸ் புக்ஸ் ஆஸ் இன்ஸ்பிரேஷன், நாட் ஆஸ் அத்தாரிட்டி. ஸோ புக்ஸ் ஆர் ஃபார் த ஸ்காலர்ஸ் ஐடல் டைம்ஸ். ஸோ நான் வந்து இன்றைக்கான டெஸ்ட்டு வந்து அமெரிக்கன் ஸ்காலர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் அமெரிக்கன் ஸ்காலர்ஸ்லேருந்து. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஆர் எசென்ஷியல். ஸோ இது ஆக்ஷன் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இல்லையா அந்த ஒரு திங்கிங் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த திங்கிங் பண்ணுறதை வந்து நம்ம ஆக்ஷன்லேயும் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வெறுமனே வந்து நம்ம ஒன்று புக்ஸை மட்டுமே படித்து அதை ஃபாலோ பண்ணாலோ இல்லை நம்ம வெறுமனே திங்க் பண்ணிட்டு மட்டும் இருந்தாலும் அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வித்தவுட் ஆக்ஷன் தாட் பிகம்ஸ் ஸ்டெரைல். ஸோ ஆக்ஷன் எடுத்தால் தான் வந்து அந்த தாட்டுக்கே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. அந்த திங்கிங் நம்ம நினச்சோம், நம்ம யோசித்தோம் அப்படின்றதே நமக்கு ஒரு விஷயம் இருக்கும். ப்ராக்டிக்கல் என்கேஜ்மெண்ட் வித் த வேர்ல்டு என்ரிச்சஸ் இன்டெலெக்ட். ஸோ அந்த நம்ம திங்கிங் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம சொசைட்டி கூடயும் என்கேஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்டெலெக்சுவல் பீப்புள் வந்து இன்னுமே நிறைய வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஸ்காலர். ஸ்காலரோட டியூட்டி அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறேன்னா செல்ஃப் ட்ரஸ்ட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ செல்ஃப் ட்ரஸ்ட்டுன்றது ஒரு முக்கியமான வேர்டு இதில். ஏன்னு பார்த்தீங்கன்னா எமர்சனோட இன்னொரு ஒரு ஒர்க் இருக்குது, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளே வந்து ட்ரஸ்ட் பண்ணணும், நம்மளே வந்து நம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். கம்ப்ளீட் எஸ்ஸே, தட் இஸ் ஆல்சோ எ வெரி பிக் எஸ்ஸே. ஸோ அந்த விஷயத்தை வந்து இதிலே வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் மாதிரி கொடுத்துருப்பாரு. செல்ஃப் ட்ரஸ்ட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ மஸ்ட் திங்க் ஃபார் ஹிம்செல்ஃப், நாட் பி அ மியர் ஃபாலோவர். ஸோ யாரோ ஒரு ஒரு ரோல் மாடல் மாதிரி எடுத்துக்கிட்டு நான் அப்படியே அவங்கள மாதிரியே இருப்பேன், பாஸ்ட்டில் இருக்க ஒருத்தரை எடுத்துக்கிட்டு நான் அப்படியே அவங்கள மாதிரியே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காது. அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட வே ஆஃப் லிவிங் இதெல்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம், அட்மையர் ஆகலாம். பட் அதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், நம்ம அதை நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோன்றது தான் இருக்கே தவிர அவர் இருந்த மாதிரியே நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம யாரையும் வந்து அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரிலை ஆன் இன்னர் ஜீனியஸ் அண்ட் ஒரிஜினாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து மேன் திங்கிங். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரேஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்காலர்ஸ்லாம் வந்து மேன் திங்கிங்காக இருக்கணும். தட் இஸ் ஹீ ஷுட் திங்க் ஆஸ் அ ஹோல், ஆஸ் அ க்ரியேட்டிவ் அண்ட் ஆக்டிவ் இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணணும். அண்ட் ஹீ ஷுட் ஆல்சோ திங்க் ஃபார் த சொசைட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அவர் ஸ்காலர்ஸ் யாரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ஜஸ்ட் மியர் திங்கர் மாதிரி. தட் மீன்ஸ் பேரட்ஸ் ஆஃப் அதர் மென்ஸ் தாட். பேரட்னா என்ன சொல்கிறது அப்படியே திருப்பி சொல்லும் இல்லைங்களா, அதுக்குன்னு தனியாக வந்து பேசுகிறது வராது. அந்த மாதிரி மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே சொல்கிற ஒரு பேரட் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி சொல்றாரு. கிரியேட்டிவ் அண்ட் ஒரிஜினல் தாட், ப்ரொடியூஸ் ஃப்ரெஷ் இன்சைட்ஸ், கான்ட்ரிபியூட் டு கல்ச்சர் இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பீட்டிங் த பாஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் இதுதான். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்காலர்ஸ் மஸ்ட் கைட் சொசைட்டி வித் ட்ரூத், ஜஸ்டிஸ் அண்ட் வர்ச்சியூ, ஷுட் பி டீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து டியூட்டிஸ் ஆஃப் ஸ்காலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஸ்காலர்ஸ் ரோல் இன் சொசைட்டி. ஸோ அவர் ஸ்காலர் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு இன்டெலெக்சுவல் லீடராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். எப்படி வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து ஒரு லீடர் மாதிரி இது பண்ணாங்களோ, ஆக்ட் பண்ணி ஃப்ரீடம் வாங்கி தந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தந்தாங்களோ, அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஸ்லாம் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் லீடர் மாதிரி இருக்கணும். நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு சொசைட்டியை வந்து இன்டெலெக்சுவலாக வந்து
ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ப்ரொவைட்ஸ் விஷன் அண்ட் மாரல் டைரக்ஷன், helps society progress towards truth, freedom and self-reliance, acts as a conscience of the nation. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்காலரோட ரோல் இன் சொசைட்டி. ஸோ இதனுடைய மேஜர் தீம்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் இன் இன்டெலெக்சுவல் லைஃப், அமெரிக்கன் கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் யூரோப், ஸோ கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆல்சோ இன்டெலெக்சுவல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் யூரோப். ஸோ ஏன்னா யூரோப்பில் இந்த கண்ட்ரீஸ் தான் வந்து இவங்க காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டெலெக்சுவல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் ஃப்ரம் யூரோப் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ யூனிட்டி ஆஃப் நேச்சர் அண்ட் மைண்ட் இருக்கணும்னு சொன்னார். பேலன்ஸ் பிட்வீன் புக்ஸ் அண்ட் ஒரிஜினல் தாட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸ்காலர்ஸ் மாரல் டியூட்டி டு சொசைட்டி, என்ன மாரல் டியூட்டி என்ன சொசைட்டிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் வந்து ஒரு டிரான்சென்டென்டலிஸ்ட், அதனுடைய ஐடியாஸும் வந்து இதில் வந்து அங்கங்கே இருக்கும். தட் இஸ் நேச்சர், இன்ட்யூஷன், ஸ்பிரிட் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்டெலெக்சுவல் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அமெரிக்காவோட அந்த இண்டிபெண்ட் ஆனது வந்து ஒரு சைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இதை வந்து இன்டெலெக்சுவல் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மார்க் த ரைஸ் ஆஃப் யூனிக்லி அமெரிக்கன் இன்டெலெக்சுவல் ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து இந்த ஒரு ஒர்க் வந்து யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோரு அண்ட் விட்மேன் இந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. Consider one of the most important documents in American literary history. So இதிலிருந்து நம்ம previous year MCQs பார்க்கலாம். So the American scholar was addressed by Emerson in the year 1837 AD. So sometimes வந்து date கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. What does Emerson say the American scholar should avoid? So பார்த்தீங்கன்னா becoming man thinking, yes. The influence of nature, yes. Becoming man of action, yes. But எது வேணான்னு சொல்லியிருக்காருன்னா excessive European literary influence. So the answer is option D, excessive European literary influence. Next, the scholar's influence in the American scholar consists of 3 influences. என்னென்ன அப்படின்னா it is nature, books and action. ஸோ அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், Emerson in the American scholar calls genius is always sufficiently the enemy of the genius because of over influence. ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பிளைண்ட் அடியரன்ஸ் கூட இதில் வந்து ஆன்சராக வரலாம். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் தான் இது பார்க்குறப்ப. ஸோ மோஸ்ட்லி வந்து ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க, பட் ஆப்ஷன் பி அண்ட் டி போத் ஆர் கரெக்ட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நெக்ஸ்ட், எமர்சன்ஸ் அமெரிக்கன் ஸ்காலர் இஸ் அ லெக்சர். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.